அண்ணே அண்ணே பயமாக இருக்குண்ணே, ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு இருக்குண்ணே. என்னண்ணே நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க. ஐயோ, ஜனநாயகன் கூட இன்னொரு படம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது. ஜனநாயகர் பேனர் வச்சாங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு படத்தோட பேனர் வைக்கிறாங்க. ஐயோ, ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குது. எனக்கு புரியல. இதில் சிரிக்கிறது அழுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் ஒரு போர் மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு ஹீரோ, தளபதி விஜய் அப்படின்னு ஒரு ஹீரோ, இவங்க 2 பேரோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஜான்ல வருது. சிவகார்த்திகேயன் என்ன படம்? பராசக்தி. தளபதி இது ஜனநாயகன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் தளபதிக்கு போட்டியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்போவுமே அது நடக்கிற விஷயமே கிடையாது. தளபதி இது ஒரு படம் அங்கே வருது அப்படின்னா மற்ற நடிகர்கள் மரியாதை கொடுத்து, மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் மரியாதை கொடுத்து அவங்க டேட்டை தள்ளி வைக்கிறது தான் வழக்கம். என்ன ரீசன் அப்படின்னா, அவரோட மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். அவரோட படங்கள் வருது அப்படின்னா அது எப்படி இன்னொரு படத்தை பாதிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் நான் ரியாலிட்டி நான் பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அப்படின்றவர் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு மனுஷன் தான் இப்போ ஒரு ஹீரோ அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காப்புல. அது முக்கியமாக கோட்டு படம் வந்ததுக்கப்புறம் அடுத்த தளபதின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி பசங்க லூசுத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி விஜய் அப்படின்றத அவர் இனிமேல் படங்கள் நடிக்கலைன்னா கூட அவரோட பொசிஷனை இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, வீடியோக்கு நடுவில் ஒரு குட்டியோண்டு ஒரு ஆஃப் டாபிக் லாஸ்ட் டைம் அதை மிஸ் பண்ணிங்க தான் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு ரியல் டைம் சீட் கோட் லைஃப்பில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படியே போட்ட ஒரு வீடியோ தான் நான் பார்த்தேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். அதில் சில மெத்தட்ஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த விஷயங்கள் ஒரு 20 மினிட்ஸுங்க. நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் போட்டதை விட அதிகமாகவே பணம் எடுக்கலாம். இது நான் சும்மா சொல்லலை. இதை வச்சு மேபி எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோனோ அடுத்தது ஒரு கேமராவோ கூட என்னால் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே இருக்குது, பின்னிடு கமெண்ட்லேயே இருக்குது, இல்லை மேலே கார்டு ஆப்ஷன்லேயே நான் கொடுத்துருப்பேன். இல்லை நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் ஆப்லேயும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். அண்ட் இது ஒரு விளம்பரம் தான், விளம்பரமாக பாருங்கள். சிவகார்த்திகேயன் அது சொல்லிட்டாப்புல, இந்த கன்னு பிடிங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னொன்று எடுத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் தான். இப்போது டான் பிக்சர்ஸ் அப்படின்றவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி, இவங்க தான் இந்த பராசக்தி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது. சென்னையில் இருக்கிற ஜோதி தேட்டர் கிட்ட இந்த ஜனநாயகனோட ஒரு மிகப்பெரிய பேனர் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி பராசக்தியோட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள். அது முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜனநாயகனோட பாட்டு வந்துச்சு, தளபதி கச்சேரி. இப்போ ஆல்மோஸ்ட் 60 மில்லியன் வியூஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. பராசக்தியோட பாட்டு அரௌண்ட் ஐ திங்க் 15 மில்லியன் 20 கிட்ட நெருங்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுலேயே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. இது முக்கியமாக என்னன்னா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அஃபென்ஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கோவப்பட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே. டேய், நீ யாரு கூட விளையாடுற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பேசுறதுல நியாயம் இருப்பான்னு கேட்டால் நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறேன். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் சரி, தளபதிக்கு இங்கே போட்டியே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணுற சில சைல்டிஷான வேலைகளால் இது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. இது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் நல்லது கிடையாது, அதில் இன்க்ளூட் ஆகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லது கிடையாது. இப்போ இந்த ஜோதி தேட்டர் கிட்ட ஜனநாயகனோட ஒரு மிகப்பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க, பேனர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு ஒரு பேனர். இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் எதுவும் கிடையாது. அதுவும் படம் தான், இதுவும் படம் தான். எல்லா படமும் இங்கே ஓடணும், அதுதான் எல்லாரோட மைண்ட் செட். இவங்க போடுற ட்வீட்லாம் வி ரைஸ் அப் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் போடுறது, இது என்ன சொல்கிறதுனா ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. சொந்த காசில் அவங்களே குழி பறிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஜனநாயகன் அப்படின்றது படத்தை தாண்டி ஒரு எமோஷனாக தான் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. தளபதி விஜய் அவர்களோட ஒரு லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்கிற ஒரு படம். தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், தளபதியை பிடிக்காதவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்க வருவாங்க. இந்த இடத்துல அந்த எமோஷன்ஸை டச் பண்ணுற மாதிரி பராசக்திடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே பேனர் வச்சுட்டே போனீங்கன்னா எல்லாருமே ஹர்ட் ஆக தான் செய்வாங்க. நான் ரியாலிட்டியை ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். என்ன ப்ரோ, மெச்சூரிட்டி லெவலில் யோசிங்க. அதுவும் படம் தானே, அதுவும் கலெக்ஷன். இப்போ கூட சொல்கிறேன், அதுவும் படம் தான். இங்கே பிரச்சனை சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் தளபதி கிடையாது. ஃபேன்ஸ் அஃபென்ஸ் ஆகுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அண்ட் டான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிகர் பண்ணுறாங்க. ஏய், நாங்கள் தான் டாப்பில் இருப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. இதுக்கான பாதிப்பு எங்கே தெரியுமா வரும், அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ வரும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே பிரச்சனை ஹீரோஸுக்கு கிடையாது, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணுற ஒரு கேவலமான வேலை. இப்போ ஜனநாயகனுக்கு ஜோதி தேட்டரில் ஒரு பேனர் வைக்கிறாங்க, சத்தியமில் ஒரு பேனர் வைக்கிறாங்கன்னா சரி, அதுக்கு மேலே பராசக்தி வச்சுட்டு போ, பிரச்சனையே கிடையாது, சைடில் கூட வச்சுட்டு போ. பட் நீ போடுற ட்வீட் இருக்குல்ல, வி ரைஸ் அப் ஹை, ஏன் தளபதி ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணுற? நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹேட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக 14ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஜான் 9ஆம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. பட் த ரன் டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த பொங்கல் வர டைமுக்குள்ளே ஜனநாயகன் பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக தான் இருப்பாங்க.
சிவகார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வளர்ந்தவரும் ஒரு நடிகர். அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. இப்போ ரீசெண்டாக மதராசி வந்துச்சு. ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணாப்புல. ஒரு ஒரு அபோவ் ஆவரேஜாக ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்காப்புல. என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இங்கே நடிகன் ஆகணும். எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் வரணும். அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும். அடுத்த தளபதி ஆகணும். அடுத்த உலகநாயகன் ஆகணும். இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க நிறைய பேர். பட் சிவகார்த்திகேயன் அவருக்குன்னு தனி அடையாளம் இருக்குது. தளபதி விஜய்க்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது. தளபதி விஜய்ன்றது இன்றைக்கி நைட்டு தூங்கி காலைல எழுந்த நடிகர் கிடையாது. இத்தனை படம் பண்ணியிருக்காரு. 60+ படங்கள் பண்ணியிருக்காரு. உடனே அப்படியே SK25 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுக்குற அலப்பறை பார்த்தீங்கன்னா, தளபதி ஃபேன்ஸாக எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுது, இன்க்ளூடிங் மீ. அவங்க போடுற ட்வீட்ஸ் தான் பிரச்சனையே. நீ பேனர் வச்சுட்டு போ, வைக்காமல் போ, நீ பெருசாக ப்ரொமோஷன் பண்ணிக்கோ, பண்ணாமல் போ, வாட் எவர் இட் இஸ். ஏன் அந்த ட்வீட்ஸில் ஒரு மாதிரி ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ட்வீட்டை போடுறீங்க? இதுதான் ட்விட்டரில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து. இதை பற்றி நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் மெயினாக அந்த வீடியோ கூட நான் பண்ணுறேன். இதை எத்தனை பேர் தவறாக எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரில. அண்ட் உண்மையாக தவறான விஷயமாக நான் எதுவும் அதில் பேசலை. ஒரு ஒன் சைடாகவும் நான் பேசலை. பட் ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணுற வேலையால் அவங்களுக்கு தான் அது ஆபத்தில் போய் முடியும். இது நான் ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன், எது மீன் பண்ணி சொல்கிறேன்றது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் புரியதாக வரும். மற்றபடி எதுவும் கிடையாது. அதுக்கு தான் இந்த வீடியோன்றதை பண்ணுறேன் கைஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி 2 படமே ஓடணும், 2 படம் கலெக்ஷன் வரணும். இன்னொரு வாட்டி தளபதி விஜய்ன்ற தளபதி விஜய் தான். இன்னொரு நடிகர் அவர் கன்று கொடுத்துட்டாங்க, இவர் தான் தளபதி, இது சொல்கிறதெல்லாம் சுத்தம் முட்டாள்தனம். அவரோட பொசிஷன், அவர் படங்கள் இனிமேல் நடிப்பாரோ நடிக்க மாட்டாரோ அந்த இடம் அவருக்கு தான். தளபதி விஜய்ன்றது அவரோட இடம், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கேவலமாக சண்டை போடாதீங்க. ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. அவ்வளோதான், சிம்பிள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.